இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கடலில் பால் ஊற்றி மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இன்று 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் அனுசரிக்கப்பட்டது. சுனாமி நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர்களை தூவியும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர், பல்வேறு மீனவ அமைப்பினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் சுனாமி நினைவு நாளையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் அஞ்சலி செலுத்தினர். திருவொற்றியூரில் திமுக மீனவரின் சார்பில் சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் 20ஆம் ஆண்டு நினைவை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழக மாநில மீனவரணி சார்பில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்க தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி முன்னிலையில் அமைதி பேரணியாக சென்று KVK குப்பத்தில் கடற்கரையில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் 5வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சொக்கலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மீனவர்கள் சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் மின்சார சிக்கனம் மற்றும் சேமிப்பு வார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை நகர EB அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, DSP பாலாஜி, மின்வாரிய செயற்பொறியாளர் செந்தில்நாதன் மற்றும் ITI மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் தேவையில்லாத நேரங்களில் இயங்கும் மின் விளக்குகள், மின் விசிறிகள், தொலைக்காட்சி பெட்டிகளை அணைப்பதன் மூலம் மின்சாரத்தை சேமிக்கலாம் என்றும், சாதாரண குண்டு பல்பு மற்றும் CFL பல்புக்கு பதிலாக LED விளக்குகளை பயன்படுத்துவதன் மூலமாக 60 முதல் 80% வரை மின்சாரத்தை சேமிக்கலாம் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மழை வெள்ள பாதிப்புகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் விவசாய விளைநிலங்களுக்கும் திமுக அரசு மத்திய அரசு வழங்கிய நிதியை முழுமையாக வழங்கவில்லை என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று பெண்ணாடம் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், திமுக அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாகவும், வீடுகளுக்கு 2000 ரூபாயும் ஹெக்டேர் ஒன்றிற்கு 8000 ரூபாய் எனவும் நிவாரணம் வழங்குவது சரியானது அல்ல என்றும், மத்திய அரசு வழங்கிய நிதியை முழுமையாக பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் அதிக அளவு நிவாரணம் கிடைக்கும் என்று கூறினார். மேலும் திமுக அரசு முறையாக கணக்கீடு செய்து வீடுகளை இழந்தவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களுக்கும் உரிய நிவாரணத்தை பாரபட்சமின்றி வழங்க வேண்டும். இல்லை என்றால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை திரட்டி பாஜக சார்பில் சாலை மறியல் மற்றும் போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகளை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். திருப்பத்தூர் செட்டித்தெரு பகுதியில் திமுக சார்பில் இலவச கண் பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவின் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சார்பில் சிறப்பு இலவச கண் பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை முகாம் திருப்பத்தூர் நகராட்சி செட்டித்தெரு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ் மற்றும் நல்லத்தம்பி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இந்த மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்த நிலையில் பரிசோதனை செய்தவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடிகள்
சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாணவி பாலியல் பலாத்காரம் என்பது தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். சட்டமன்றத்தில் எடப்பாடியார் சட்டம் ஒழுங்கு சீரழிவு குறித்தும் பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்தும் எடுத்து கூறியபோது அதற்கு திமுக அரசு மௌனமாக கடந்து சென்றதன் விளைவு இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை கண்டு தமிழகமே இன்று தலைகுனிந்து நிற்கிறது என்று சாடினார். மேலும் இந்த அவலத்தை அரசியல் ஆக்காதீர்கள் என்று அமைச்சர் ரகுபதி பேசுவது கண்டனத்துக்குரியது என்றும் மாணவ சமுதாய எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது என்று கருத்து தெரிவித்தார். மேலும் எடப்பாடியார் தலைமையில் புதிய சமுதாயத்தை படைப்போம் என்று இளைய சமுதாயத்திற்கு அழைப்பு விடுத்தார். சட்டம் ஒழுங்கு சீரழிவு குறித்தும் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்தும் மாணவிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகியிருப்பது குறித்தும் ஆணித்தரமாக ஆதாரத்தோடு எடுத்து வைத்த போது இந்த அரசு அதை மௌனமாக கடந்து சென்றதனுடைய விளைவு இன்றைக்கு பள்ளிகளிலே கல்லூரிகளிலே பணியாற்றுகின்ற இடங்களிலே மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை கண்டு தமிழகமே இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறது, கண்ணீர் வடிக்கிறது, கவலை அடைந்திருக்கிறது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் காந்திநகர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் கம்பம் காசி விஸ்வநாதர் கோவில் வளாகம் போன்ற பகுதிகளில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சமீபத்தில் காந்திநகர் எதிரில் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 2 வேகத்தடைகள் அமைத்திருந்தனர். இந்த வேகத்தடையில் கூடலூரை சேர்ந்த சுருளியப்பன் சுகாதார ஆய்வாளர் பணிக்கு செல்லும் போது வேகத்தடையில் நிலை தடுமாறி கீழே விழுந்து இருந்தார். இந்த செய்தியின் எதிரொலியாக இன்று பகுதியில் உள்ள வேகத்தடையை ஆய்வு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் வேகத்தடையை அகற்றி டிஜிட்டல் போக்குவரத்து சிக்னல் அமைக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து கம்பம் கம்பராய பெருமாள் கோவில் வளாகத்தில் 1.20 கோடி மதிப்பீட்டில் கட்டிவரும் சமுதாய கூடம் நகரமைப்பு அனுமதி பெறாமல் கட்டுவதாக மக்களிடம் புகார் எழுந்த நிலையில் அங்கு ஆய்வு மேற்கொண்ட அவர் ஒப்பந்ததாரரிடம் அனுமதி வாங்கி பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது, அவர் திமுகவின் நிர்வாகி என பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வழக்கு குறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வன்கொடுமை வழக்கில் 6 மணி நேரத்திற்குள்ளாகவே குற்றவாளியை கைது செய்திருப்பதாகவும் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் இல்லை, இந்த வழக்கில் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியமில்லை, ஞானசேகரன் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கை போன்று இல்லை என்றும் தவறு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று கூறினார். மேலும் அவர் திமுகவின் நிர்வாகி என பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என்று கூறினார். யார் வேண்டுமானாலும் வந்து புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம், அமைச்சர்களை மக்கள் சந்திப்பதை தடுக்க முடியாது, துணை முதலமைச்சர் அமைச்சருடன் யாரேனும் புகைப்படம் எடுப்பது சகஜம்தான், எந்த அடையாளத்தையும் அரசு சார்பில் யாரும் தெரிவிக்கவில்லை, இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் பெண்கள் உயர்கல்வி பயில்கிறார்கள், இதை முடக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்கின்றன என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்றால் அது தமிழகம் என்றும், ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் கேமரா வைத்த விவகாரத்தில் கைதானவர் அதிமுக பிரமுகரின் மகன் என்றும், பொள்ளாச்சி சம்பவத்தை மறைக்க முயன்றது அதிமுக, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தேசிய சராசரியை விட தமிழகத்தில் குறைவு என்கிறது மத்திய அரசு தரவுகள் என்று கூறினார். எனவே பத்திரிகைகளில் இன்றைக்கு ஊடகங்களில் வர்ற செய்திகள் ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார், இடையிலே ஒரு கேப், அதில் ஒருத்தர் கொடையோட கீழே நிற்கிறார், அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கார். அப்படி நடந்து வரும்போது ஃபோட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான், அதை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும் நான் போகையில் பக்கத்தில் யார் வர்றா, எய்தா போல் யார் வர்றான்னு
பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது, புகைப்படம் எடுப்பதையெல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கேமரா ஃபோன்கள் அதிகம் வந்து விட்டன. எந்த இடத்துல இருந்து வேண்டுமென்றாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதே போல் இன்னொரு ஃபோட்டோ நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுவோடு இருப்பது போன்ற ஒரு ஃபோட்டோ. அவர் சைதாப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்தவர். அந்த தொகுதியில் பலர் அவருக்கு நன்றி தெரிவிக்க வரலாம், பல காரியங்கள் செய்து கொடுத்திருப்பார். அதுக்கு அந்த பொதுமக்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், அந்த குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவிக்க வரலாம். அதில் வாழ்த்து சொல்லலாம். அல்லது கூட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு துண்டை போட்டு சால்வையை போட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இதை வந்து யாரும் வந்து எங்கேயுமே தடுக்க முடியாது. மேடையில் ஏறி வந்து எனக்கு ஒருத்தர் சால்வை போடுறாருன்னா நீ ஏன் சால்வை போடுற நான் போ அப்படின்னு தள்ளி விட முடியாது. தள்ளி விட்டால் தொண்டரை தள்ளி விட்ட அமைச்சர்னு சொல்லி டங்ஸ்டன் விவகாரத்தில் மாநில அரசு இரட்டை வேடம் போடுவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை SS காலனி பகுதியில் ஸ்ரீ மகா பெரியவர் ஆராதனையை முன்னிட்டு மகா பெரியவா விருது பல்துறைகளில் சிறந்து விளங்கும் 5 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பங்கேற்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் டங்ஸ்டன் விவகாரத்தில் மாநில அரசு இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்ததோடு மறு ஆய்வு என்பது தனி தீர்மானத்திற்கு கிடைத்த வெற்றி இல்லை, மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கருத்து கூறினார். இந்த ஒப்பந்த புள்ளி கோருவதற்கு அவர்கள் ஏற்கனவே பல விவகாரங்களை கேட்கிற போது தலைமைச் செயலாளரிடமிருந்து, துறை செயலாளரிடமிருந்து, அரசிடமிருந்து கேட்கிற போது இதை எங்கள் மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற காரணத்தினால அதை அனுமதிக்க முடியாது என்று ஒரு இடத்திலே கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசு அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருப்பதை அனைத்து பத்திரிகைகளும் வெளியாயிருக்கு. ஆகவே இது இரட்டை வேடமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இதைத்தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்று கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த நிலையில தான் இன்றைக்கு திமுக அரசுடைய நிலைப்பாடை மக்கள் பார்க்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.